இன்னைக்கு நேரப்படி நம்ம இந்தியாவில் இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு போருங்கிறது நடைபெறல. ஆனால் இதுக்கு மாறாக ஒரு நுட்பமான அதுக்கப்புறம் ஆபத்தான போர் நிறுத்தங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீடிட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போருங்கிறது மீண்டும் வெடிக்க பார்த்தீங்கன்னா நிறைய அபாயங்கிறது இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ 1 by 1 பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போகிற பற்றின அம்சங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த முக்கிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான கடைசி எச்சரிக்கை அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து ஒரு பூஜ்ஜிய நேர எச்சரிக்கைங்கிறது ஒன்றுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்ன பூஜ்ஜிய நேர எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது என்ன, அது எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளரான பீட் ஹாக்செத் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானை பார்த்து ஒரு தெளிவான அது மட்டும் இல்லாமல் கடுமையான ஒரு எச்சரிக்கைங்கிறது எடுத்திருக்காரு. அது என்னன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு 2 ஆப்ஷன்கள் தந்திருக்காரு. என்னென்ன ஆப்ஷன்னா தங்கப்பாலம், அப்படி இல்லாட்டி குண்டுகள் அப்படின்னு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு. இது கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இணங்க வேண்டும், அதை தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அமெரிக்காவும் விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் சொல்கிற மாதிரி ஈரான் செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுங்கிறது செழிப்பான தங்க பாலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுவே நாங்கள் சொல்கிறத ஈரான் மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கிற உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை மின் உற்பத்தி நிலையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எரிசக்தி மின் நிலையமாக இருக்கட்டும், இதுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டுகள் வீசப்படும் அப்படின்னு நம்ம ஈரானை பார்த்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. இந்த 2 ஆப்ஷன் தந்திருக்காருல, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனுங்கிறது. அடுத்தது அமெரிக்கா சைட்ல இருந்து இந்த போருக்கான முழு போருக்கான தயாரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க ஒரு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம அமெரிக்காவில் இருக்கிற இராணுவ தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதில் அவர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போதைய போர் நிறுத்தங்கிறது எந்த நேரத்துலையும் எப்படி சொல்கிறது, எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டப்படலாம். அப்படி இந்த போர் நிறுத்தங்கிறது நிறுத்தப்பட்டாங்கன்னா எங்களோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே